Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. பாமகவில் ராமதாஸ் அன்புமணி இடையே நீடிக்கும் மோதல். ராமதாஸ் நீக்கிய நிர்வாகிகளை மீண்டும் சேர்த்த அன்புமணி. தன் மீது சுமத்தப்பட்ட அபாண்டமான பழிகளை தட்டிவிட்டு செல்வேன். பொதுக்குழு தவிர வேறு யாராலும் நிர்வாகிகளை மாற்ற முடியாது என்றும் அன்புமணி திட்டவட்டார். பாமக தலைவர் அன்புமணி தலைமையின் கீழ் அனைவரும் செயல்பட உறுதியாக உள்ளதாக திலகபாமா பேட்டி. ராமதாஸ் நீக்கிய நிர்வாகிகளை அன்புமணி நியமித்து வருவதால் நீடிக்கும் குழப்பம். பாமகவில் நிலவும் தற்காலிக குழப்பங்கள் விரைவில் சரியாகும். பாமக நிர்வாகிகள் முன்னிலையில் அன்புமணி பேச்சு. நம்மிடம் கொள்ளையடித்த பணத்தை அடுத்த வருடம் வண்டி வண்டியாக கொண்டு வந்து கொட்டுவார்கள். தாவேக தலைவர் விஜய் சாடல். தந்தை பெரியாருக்கே சாதிச்சாயம் பூச முயற்சி நடக்கிறது. யுபிஎஸ்சி தேர்வில் பெரியார் தொடர்பாக இடம்பெற்ற கேள்வியை சுட்டிக்காட்டி விஜய் குற்றச்சாட்டு. ஊழலே செய்யாதவர்களை இளம் தலைமுறையினர் தேர்ந்தெடுக்க வேண்டும். பணம் பெற்றுக் கொண்டு வாக்களிக்கும் கலாச்சாரத்தை ஊக்கப்படுத்த வேண்டாம் என்றும் தாவேக தலைவர் விஜய் வலியுறுத்தல். சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் தாவேக சார்பில் கல்வி விருது வழங்கும் விழா. பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார் தாவேக தலைவர் விஜய். ஜூன் 1ஆம் தேதி மதுரையில் நடைபெற இருக்கும் திமுக பொதுக்குழு கூட்டம். அனைத்து கட்சி பொறுப்பாளர்களுக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அழைப்பு. நகைக்கடன் கட்டுப்பாடுகளை தளர்த்த ரிசர்வ் வங்கிக்கு மத்திய அரசு அறிவுறுத்தல். 2 லட்சம் ரூபாய்க்கு குறைவாக கடன் வாங்குபவர்களுக்கு விலக்களிக்க பரிந்துரை. ஆர்பிஐயின் வரைவு நெறிமுறைகளை முறைப்படுத்த மத்திய அரசு வழங்கிய பரிந்துரைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் உள்ளிட்டோர் வரவேற்பு. ஏழைகள் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும் எந்த கொள்கையாக இருந்தாலும் மாநிலங்களுடன் கலந்தாலோசித்த பின் முடிவெடுக்க வேண்டும் என மு.க. ஸ்டாலின் கருத்து. தவறாக பேசியிருந்தால் நிச்சயம் மன்னிப்பு கேட்டிருப்பேன். தமிழிலிருந்து பிறந்ததுதான் கன்னடம் என்றும் கமல்ஹாசன் மீண்டும் திட்டவட்டம். And I believe in law and justice, and I believe always love will. நாட்டுக்கு தேவை என்பதால் திமுக கூட்டணிக்கு வந்துள்ளேன். முதலமைச்சருடனான சந்திப்புக்கு பின் கமல்ஹாசன் விளக்கம். திராவிட குடும்பத்திற்குள் கன்னடம் இருக்கிறது என்றால் தண்ணீர் கேட்டால் மறுப்பது ஏன்? நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் சரமாரி கேள்வி. கன்னட மொழி விவகாரத்தில் கமல்ஹாசனுக்கு தென்னிந்திய நடிகர் சங்கம் ஆதரவு. கமல்ஹாசனுக்கு எதிராக அவதூறு பரப்புவதா என்றும் ஆவேசம். தமிழ்நாட்டில் திட்டமிட்டபடி ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும். ஜூன் 9ஆம் தேதி பள்ளிகள் திறப்பு என வெளியாகும் செய்தி வதந்தி என தமிழக அரசின் தகவல் சரிபார்ப்பகம் விளக்கம்.
தெருநாய்கள் இனப்பெருக்க கட்டுப்பாட்டு விதிகளை அமல்படுத்தும் டெண்டருக்கு தடை விதிக்க கோரிய மனு. மத்திய மாநில விலங்குகள் நல வாரியங்கள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. வாணியம்பாடி தனியார் பல் மருத்துவமனையில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஆய்வு. அலட்சியமாக அளிக்கப்பட்ட சிகிச்சையில் 8 பேர் உயிரிழந்தது கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் நடவடிக்கை. தமிழ்நாட்டில் திரைப்படங்களுக்கு வசூலிக்கப்படும் கேளிக்கை வரி 4% குறைப்பு. திரைத்துறையினரின் நீண்டகால கோரிக்கையை ஏற்று தமிழ்நாடு அரசு நடவடிக்கை. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பரவலாக மழை. குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் மக்கள் மகிழ்ச்சி. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தீவிரமடையும் தென்மேற்கு பருவமழை. தமிழக கேரள எல்லையில் உள்ள அணைகளின் நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்வு. கன்னியாகுமரியில் மலை கிராமங்களில் சூறைக்காற்றுடன் வெளுத்து வாங்கிய கனமழை. மரங்கள் முறிந்து விழுந்த வீடுகள் சேதம். மின் இணைப்பு துண்டிப்பு. நீலகிரி மாவட்டம் பந்தலூரில் கனமழையால் அடித்துச் செல்லப்பட்ட சாலை தடுப்புச் சுவர். உப்பட்டி செல்லக்குண்டு கிராமத்திற்கிடையே போக்குவரத்து துண்டிக்கப்படும் அபாயம். தொடர் மழையால் உடுமலை கூட்டாற்றில் காட்டாற்று வெள்ளம். போக்குவரத்து துண்டிக்கப்பட்டதால் தடிஞ்சிவயல் கீழானவயல் மக்கள் அவதி. கேரள மாநிலம் கண்ணூரில் தாழ்வான பகுதிகளை சூழ்ந்த வெள்ளம். ரப்பர் படகு மூலம் மீட்கப்பட்ட மக்கள். கேரள மாநிலம் கொச்சியில் செங்கல் விழுந்து பெண் உயிரிழப்பு. கட்டுமான பகுதியிலிருந்து செங்கல் விடும் அதிர்ச்சி சிசிடிவி காட்சி. அணு ஆயுதத்தை வைத்து மிரட்டினால் அஞ்ச மாட்டோம். பயங்கரவாத தாக்குதல் நடந்தால் ஆபரேஷன் சிந்தூர் தொடரும் என பிரதமர் நரேந்திர மோடி எச்சரிக்கை. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் இந்திய கடற்படையும் இணைந்திருந்தால் பாகிஸ்தான் 4 நாடுகளாக உடைந்திருக்கும். இனி நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு சம்பவம் இருக்கும் என பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் எச்சரிக்கை. ஆபரேஷன் சிந்தூரின் போது 118 பாகிஸ்தான் நிலைகளை தாக்கி அழித்த இந்திய பாதுகாப்பு படையினர். ஜம்மு காஷ்மீரில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சு. இந்திய பாதுகாப்புத்துறையின் பட்ஜெட் 2047ஆம் ஆண்டுக்குள் 31 லட்சம் கோடியாக இருக்கும். இந்திய தொழில் கூட்டமைப்பு அறிக்கை. பயங்கரவாத எதிர்ப்பை டென்மார்க்கில் எடுத்துரைத்த இந்திய எம்பிக்கள். நாடாளுமன்ற துணை சபாநாயகர் மற்றும் உறுப்பினர்களுடன் பாஜக எம்பி ரவிசங்கர் தலைமையிலான குழு பேச்சுவார்த்தை. லஷ்கர்-இ தொய்பா பயங்கரவாதிகளுடன் ஒரே மேடையில் இருந்த பாகிஸ்தான் அமைச்சர்கள். பஞ்சாப் மாகாணத்தில் நடந்த நிகழ்வில் இந்தியாவுக்கு எதிராக கடும் விமர்சனங்களை முன்வைத்ததாகவும் தகவல். இரண்டு நேர வேலையாக நடந்தவிருந்த நீட் முதுநிலை தேர்வை ஒரே நேரமாக நடத்த வேண்டும். தேசிய தேர்வுகள் முகமைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. அரசு தேர்வு முறைகேட்டால் வேலை இழந்த 26,000 ஆசிரியர்கள். மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜிக்கு எதிராக போராடிய ஆசிரியர்கள் குண்டுக்கட்டாக கைது.
உத்தராகண்டில் தனியார் ஹோட்டலில் பணியாற்றி வந்த 19 வயதான அங்கிதா கொலை வழக்கு. பாஜக முன்னாள் நிர்வாகியின் மகன் உட்பட 3 கோத்வா நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதிப்பு. பஞ்சாபின் முகத்சரில் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 5 தொழிலாளர்கள் உயிரிழப்பு. படுகாயமடைந்த 27 பேருக்கு தீவிர சிகிச்சை. பீகாரில் பிரதமர் நரேந்திர மோடியை குடும்பத்துடன் சந்தித்த இளம் கிரிக்கெட் வீரர் வைபவ் சூரியவன்ஷி. சூரியவன்ஷியின் எதிர்கால முயற்சிகளுக்கு தனது வாழ்த்துகள் என பிரதமர் எக்ஸ் தளத்தில் பதிவு. அமெரிக்க அதிபர் டிரம்பின் பரஸ்பர வரிக்கு சர்வதேச வர்த்தக நீதிமன்றம் விதித்த தடை நீக்கம். வரி விதிப்பை நிறுத்தி வைப்பது தேசிய பாதுகாப்புக்கு தீங்கு விளைவிக்கும் என அந்நாட்டு உச்ச நீதிமன்றம் கருத்து. PL-15E என்ற வெடிக்காத ஏவுகணையை இந்திய ராணுவம் கைப்பற்றிய விவகாரம். இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் பயன்படுத்திய ஆயுதங்கள் குறித்து பதிலளிக்க சீனா மறுப்பு. காசாவில் இஸ்ரேல் தாக்குதலால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 54,249 உயர்வு. 1,23,000 மேற்பட்டோர் காயங்களுடன் அவதியுற்று வருவதாகவும் தகவல். நைஜீரியாவில் கனமழையால் மோக்வா சந்தை நகரத்தில் வெள்ளப்பெருக்கு. 88 பேர் சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ள நிலையில் பலி எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என அச்சம். மங்கோலியாவில் 4,000 கடந்த தட்டம்மை பாதிப்பு. குழந்தைகளுக்கு உடனடியாக தடுப்பூசி செலுத்த அந்நாட்டு சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். பாகிஸ்தானில் நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 4.2 பதிவு. நார்வே செஸ் தொடரில் 4வது சுற்றில் இந்திய வீரர் குகேஷ் வெற்றி. புள்ளிப்பட்டியலில் 4.5 புள்ளிகளுடன் 4வது இடம். Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க.